ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கோல்டு சேவிங் ஐடியா கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3,00,000 ரூபாய்க்கு நான் வந்து என்ன மாதிரியான நகைகள் வாங்கலாம், எப்படியெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங் ஐடியாஸில் கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3,00,000 ரூபாய், அதாவது 3,00,000 ரூபாய் அவங்க கையில் இருக்கிறதாவும், அதுக்கு என்ன மாதிரியான நகைகள் வாங்கலாம், எவ்வளவு நகைகள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய கோல்டு வந்து வாங்குறதுக்கு ஃபஸ்ட் ஐடியா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நகைகள் இப்போ உடனே தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிற கால்குலேஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து செய்கூலி சேதாரம் அப்படிங்கிற விஷயம் சேவ் ஆகணும், இல்லை 1 இயர் கழித்து வாங்கிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒன் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது எல்லா கடைகள்லேயும் இருக்குது. அந்த டெபாசிட் பண்ணி 11 மாதம் கழித்து நீங்கள் வாங்கினீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 20,000 வந்து சேவ் ஆகும். அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பவுன் வரைக்கும் வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 20,000 நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சேவ் ஆகும். இந்த ஒன் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வந்து என்ன எந்த கடையில் இருக்குது, எது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு வந்து இதை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் ஒன் டைம் டெபாசிட் எங்கெங்கே இருக்குது, அதில் என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக இந்த ஆப்ஷனுக்கு போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக இதை போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை படத்தை வச்சு உடனே நீங்கள் நகை வாங்கணும் அப்படின்னா இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 டிசம்பரில் வந்து இந்த கால்குலேஷனை வந்து போட்டதுனால அன்னைய ரேட்டை வச்சு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். பட்டு உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை என்னைக்கு பார்க்குறீங்களோ அன்னைக்கு உள்ள கால்குலேஷனை நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து 7,150 ரூபா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7,500 ரூபா வரைக்கும் போயிட்டு திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போதைக்கு 7,100 150 இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் நான் 7,150 ரூபா அப்படின்னு இருக்கிற டேட்டில் நான் வந்து கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ 8 கிராம் பார்த்தீங்கன்னா 57,200 ரூபா வருது. அப்போ 1 பவுன் நம்ம வந்து நகை வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் வந்து நான் வந்து 14% அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து 3,00,000 ரூபாய்க்கு நகை வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அதனால் இப்போ 14% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100க்கு 14 ரூபா நம்ம வந்து கூடுதலாக கொடுக்கணும். ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம வந்து நகை வாங்குகிறோம்னா ஒரு 14 ரூபா கூடுதலாக கொடுத்தா தான் அந்த நகை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அந்த கால்குலேஷன் போட்டிருக்கேன். பார்க்குற சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக இந்த மாதிரி கால்குலேஷனை வீட்லேயே நீங்கள் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபண்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த கால்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப எளிதான ஒன்று தான். மொபைலில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கால்குலேஷனை போட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு கால்குலேஷன் கிடச்சிரும். இது வரைக்கும் தெரியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ நம்ம நகை வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்டேஜ் கொடுக்கணும், ஜிஎஸ்டி கொடுக்கணும், சில கடைகளில் மேக்கிங் சார்ஜும் கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேக்கிங் சார்ஜ் வந்து போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன நான் வாங்கின கடையில் வந்து மேக்கிங் சார்ஜ் இது வரைக்கும் போட்டதாக நான் கேள்விப்படலையே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை எங்கள் கடையில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வரைக்கும் வாங்கும் பொழுது கண்டிப்பாக நாங்கள் வந்து மேக்கிங் சார்ஜ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த மேக்கிங் சார்ஜுங்கிறது சில கடைகளில் இருக்குது, சில கடைகளில் இல்லாமல் இருக்குது. அப்போ நீங்கள் வாங்கும் பொழுது இதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நகை வந்து ஒரு ஆரம் வாங்குகிறோம் அப்படின்னா நான் வந்து ஆரம்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கிறேன். அவங்க என்ன நகை வேணாலும் வாங்கலாம். வேஸ்டேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போது 100 ரூபாய்க்கு நம்ம 14 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதாவது 1 பவுன் வாங்குறதுக்கு. அப்போ 57,200 ரூபா வாங்குறதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுக்கணும்னா 8,008 ரூபா. அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜுக்கு மட்டும் நம்ம கூடுதலாக எவ்வளோ கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா கொடுக்குறோம். 1 பவுன் வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து 8,000 ரூபா வருது அப்படின்னா அப்போ 3 பவுனு 4 பவுனு அப்படின்னா நீங்கள் இந்த 8,000 ரூபாயவே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 57,200 ரூபா ப்ளஸ் 8,008 ரூபா. அப்போது 1 பவுன் வாங்குறதுக்கு 65,208 ரூபா தேவைப்படுது. இந்த 65,208 ரூபாய்க்கு நம்மளுக்கு நகை கிடச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 3% நம்ம ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியது இருக்குது இல்லைங்களா. 3% எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 100க்கு 3 ரூபா. இங்கே ஒரு டோட்டல் கிடைக்குது இல்லைங்களா. அதாவது வேஸ்டேஜோட ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்குது இல்லை, இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம ஜிஎஸ்டி பண்ணணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோல்டு ரேட்டுக்கு ஜிஎஸ்டின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்து பேமெண்ட் பண்ண போகிறோமோ
அந்த வேல்யூக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 3% ஜிஎஸ்டி கொடுக்க போகிறோம். 100 ரூபாய்க்கு நம்ம ரூ. 3 அப்படின்னா 65,208 ரூபாய்க்கு இதுக்கு வந்து ஜிஎஸ்டி மட்டும் பார்த்திங்கன்னா ரூ. 1,956 நம்ம வந்து கூடுதலாக கொடுக்க வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், ரூ. 2,000 வந்து கிட்டத்தட்ட ரூ. 2,000 நம்ம வந்து ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுறோம். இப்போ 1 பவுன் வாங்குறதுக்கு நம்மளுக்கு கால்குலேஷன் கிடச்சிருக்கு பாருங்கள். 1 பவுன் வாங்குறதுக்கு 65,208 ஜிஎஸ்டி வந்து 1,956 ரூபா போட்டிங்கன்னா 67,164 ரூபா. அப்போது 67,167 ரூபா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து 1 பவுன் கோல்டு ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 57,000 ரூபா. 57,200 ரூபா தான் கோல்டோட ரேட்டு. அதே நீங்கள் நகையாக வாங்குனீங்க அப்படின்னா 67,164 ரூபா நம்ம கொடுக்க வேண்டியது. அப்போது கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா 1 பவுன் நகை வாங்குறதுக்கு கூடுதலாக நம்ம வந்து 10,000 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 1 பவுன் நகையை வாங்க இந்த 10,000 ரூபாயை நீங்கள் மிச்சப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒன் டைம் டெபாசிட்டில் போய் டெபாசிட் பண்ணி 11 மாதம் கழித்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ இவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காங்கன்னா 3 லட்ச ரூபா வச்சுருக்காங்க. இவ்வளோ எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 3 லட்ச ரூபா வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ இந்த 3 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ பவுன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 3 லட்ச ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து எத்தனை பவுன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆரம் வந்து ஒரு 4 பவுனு, செயின் வந்து 2 பவுனு, நெக்லஸ்ஸு 2 பவுனு, இப்படின்னு இவங்க வந்து என்ன விதமான நகைகள் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா. இவ்வளவும் நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக கால்குலேஷனோட பார்க்கும் பொழுது தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு 3 லட்ச ரூபா வச்சுருக்காங்க அப்படின்னா இப்படி பிளான் பண்ணலாம். ஒரு செயின் கண்டிப்பாக ரெகுலர் வேருக்கு ஒன்று வாங்கலாம், நெக்லஸ் ஒன்று வாங்கலாம், ஆரம் ஒன்று வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு செட்டு வாங்கும் பொழுது கண்டிப்பாக அது பெண் குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான தேவைகளுக்கு இது வந்து கரெக்டாக இது வந்து செட் ஆகும். அப்படிங்கிறதுனால இந்த 3 விதமான நகைகள் வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ 3 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ நகைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து அப்ராக்சிமேட்டாக 67,000 ரூபா ஆகுது அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அப்போது 3 லட்ச ரூபாய்க்கு எத்தனை பவுன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.4776. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பவுன் வாங்க முடியும்னா 4.5 பவுன் வாங்கலாம். 4.5 பவுன் வாங்குறதுக்கு நம்ம வந்து சரியாக இருக்கும் 3 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. இது கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். அப்போ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். 4.5 பவுனுக்கு என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பவுனு நகை ப்ளஸ் வந்து ஒரு 1/2 பவுனு வந்து கூடுதலாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து 4.5 பவுன் வாங்கலாம். இந்த 4.5 பவுனில் நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வாங்குங்க. கண்டிப்பாக வந்து நெக்லஸ் வந்து வாங்கலாம், அதே மாதிரி செயின் வாங்கலாம். ஏன்னா நெக்லஸ் வந்து 2 பவுன்லேயே நல்லாவே கிடைக்குது. அதே மாதிரி செயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 பவுன் வாங்கணும்னா ரெகுலர் வேருக்கு நம்ம வந்து இப்போதைக்கு போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து லேட்டாக, அதாவது ஒரு வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் 2யும் சேர்த்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஆரம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா ஆரம்லாம் பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒன் டைம் டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகலாம். இந்த ஒன் டைம் டெபாசிட்டில் வந்து நீங்கள் வந்து 4.5 பவுனுக்கான அமௌண்ட்டை வந்து இந்த 3 லட்ச ரூபாயை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெபாசிட் பண்ணிவிடுவோம். அந்த 3 லட்ச ரூபாய்க்கு அன்னைய ரேட்டில் 4.5 பவுனை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டெபாசிட்டாக பண்ணிடுவாங்க. அப்போது நம்ம 4.5 பவுனுக்கு ஆரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 11 மந்த்து கழித்து வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்துக்க போகிறோம். ஆனால் நீங்கள் ஒன் டைம் டெபாசிட்டாக பண்ணும்போது இந்த 4.5 பவுன் அப்படிங்கிறது உங்களுக்கு 5 பவுனாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல செய்கூலியில் விஏ கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, மேக்கிங் சார்ஜ் கிடையாது. இதெல்லாமே இல்லை. அப்படிங்கிறப்போ உங்களால் அரை பவுன் வந்து கூடுதலாக எடுக்க முடியும். இந்த மாதிரி 5 பவுன் வாங்குறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒன் டைம் டெபாசிட் பண்ணும் பொழுது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் இந்த சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கான ஐடியா வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா கேட்டவங்களுக்கு அந்த தகவல் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்காக. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.